ஒரு பாதுகாவலர் ஒரு பெண்ணின் உடைப்பை மாற்றி அவளுக்கு உதவுவது போல நடிக்கிறார். அவள் கவனச்சிதறியுள்ள போது வரவேற்பாளர் அவளின் பணத்தை கவுண்டரில் இருந்து திருடி அதை ஒரு போலி டாலர் நோட்டுடன் மாற்றுகிறார். அளவுக்கு அதிகமானது உணர்ந்து அந்த பெண் போலி மாற்றத்தை எடுத்துக்கொண்டு போக தயாராகின்றார். வரவேற்பாளர் மற்றும் பாதுகாவலர் நண்பர்களாக இருப்பது தெரிய வருகிறது. நோயாளர்களிடம் பணத்தை திருடுவதற்கு கூட்டு வேலை. அந்த பெண் செல்ல தயாராக இருக்கும்போது நாணய மாற்றத்தின் அளவு தவறானது என்பதை உணர்கிறாள் மற்றும் முழு தொகையை கோருகிறாள். வரவேற்பாளர் அவளுடன் வாதிக்க துவங்குகிறார் மற்றும் பாதுகாப்பு காவலர் நடுப்படையில் இடைவேளைக்கு வருகிறது. அவள் அவளுடைய நிலைமையை விளக்கும் போது வரவேற்பாளர் சாதுரியமாக அவளுடைய பணப்பையை திருடுகிறார். சில நிமிடங்களுக்கு பிறகு தன் பணப்பை கிடைப்பதில்லையே என உணர்ந்த அந்த பெண் போலீஸை அழைக்க முடிவு செய்கிறாள். இதற்கிடையில் வரவேற்பாளர் திருடிய பணத்தை எல்லாம் போலி நாணயத்தாள்களால் மாற்றி பணப்பையை தரையிலே வீசிவிடுகிறார். அதை கவனித்த அந்த பெண் பணத்தை எண்ணத் தொடங்குகிறாள். ஆனால் பாதுகாவலர் அது போலியானது என கூறி அந்த பெண்ணை கைது செய்ய போலீஸ் அதிகாரியை அழைக்கிறார். அதன் பின் அந்த பெண் தன்னை மறைமுகம் காவல்துறை அதிகாரி என வெளிப்படுத்துகிறாள். இறுதியில் வரவேற்பாளர் மற்றும் பாதுகாப்பு காவலர் இருவரும் அவர்களின் குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்டனர். ஏனெனில்